அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருந்தேன். 1 சாமுவேல் 17 51 53 உள்ள வசனங்களை பாருங்களேன். ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டைக்கு ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். எப்படி பாருங்க, இவன்கிட்ட பட்டயம் இல்லை, வெறும் ஒரு கல்லு கவன் இருக்கு. இவன் போய் அதனாலே அவன் ஒரு கல் எரிகிறான், அது அவன் நெற்றியில் பட அவன் விழுகிறான். அடுத்து என்ன போட்டிருக்கு வசனம், அவன் கையில் பட்டயம் இல்லைன்ட்டு ஓடி அவன் மேலே நின்னானா, அவன் பட்டயத்தை எடுத்தானா, அவன் உரையிலிருந்து எடுத்தானா, அவனை கொன்றானா. ஆமென். ஸோ சத்ருவுடைய பலனை நீங்கள் அறிந்து கொண்டால் எளிதாக நீங்கள் ஜெயிக்கலாம். உங்களுடைய பலனை நீங்கள் அறிந்து கொண்டால் மிக எளிதாய் நீங்கள் ஜெயிக்கலாம். ஆமென். உங்கள் பலன் கர்த்தர். ஆமென். அடுத்து என்ன போட்டிருப்பாங்க, அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெற்றுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்கள் பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் ப்ரொஃபட்டிக்கா 2-3 விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். சிலுவையிலே இயேசு செய்த காரியத்தின் நிமித்தம், அவர் அடைந்த வெற்றி நிமித்தம் நாம் வெற்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். உங்கள் பிரச்சனைகள் வெட்டுண்டு விழும். இங்கே ஒரு தாவீது ஒரு கோலியாத்தை கொன்றது நிமித்தம் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுகிறார்கள். ஆமென். அப்போ இயேசு நமக்காக சிலுவையிலே சம்பாதித்த ஜெயத்து நிமித்தம் நாம் இன்று பல வெற்றிகளை அனுபவிக்க போகிறோம். அப்ப நான் இன்று ஒரு ப்ரொஃபட்டிக்கா வார்த்தை என்ன சொல்றேன், சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள், பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். பயம்படுத்துகிற பெலிஸ்தர், பயம்படுத்துகிற பிரச்சனை, அப்படியே சீறி பாய்கிற பிரச்சனை பாருங்க, வசனம் சொல்லுது பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள், சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். அப்ப முதல் ப்ரொஃபட்டிக் அது. அடுத்து இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்கள் பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். ஆமென். ரெண்டாவது என்னன்னா, நீங்கள் உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். என்ன, சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள், பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போனது. இரண்டாவது, பிரச்சனைகளை நீங்கள் துரத்துவீர்கள். துரத்தின பிற்பாடு மூர்க்கமாய் துரத்தின, அப்ப வெறியா துரத்த போறீங்க. பிரச்சனை உங்களை விட்டு ஓட போகுது. ஆமென். கடன் உங்களை விட்டு ஓட போகுது, வியாதி உங்களை விட்டு ஓட போகுது. ஆமென். கர்த்தர் செய்ய போகிறார். அடுத்து என்னன்னா, அவர்கள் பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். சத்துருக்களின் பாளையங்களை நீங்கள் கொள்ளையிடுவீர்கள். ஆமென். உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போனவைகள், அதே போல அநீதியாய் சம்பாதித்த சில சம்பத்துக்கள் நீங்கள் கொள்ளையிடுவீர்கள். எகிப்தியர் என்ன பண்றாங்க, இஸ்ரவேலை அடிமைகளாய் ஆளுகிறார்கள். கிளம்பி வர்றப்ப இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க, போய் வெள்ளியும் பொன்னையும் கேட்டு வாங்கினார்கள். கர்த்தருடைய தயவு இவர்கள் மேல் இருந்தது நிமித்தமாய் அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்தார்கள். இப்படியாக இஸ்ரவேலர் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் சத்துருக்களின் பாளையங்களை கொள்ளையிடப் போகிறீர்கள். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய விலையேறப்பெற்ற பொக்கிஷங்களை எல்லாம் நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். பிரதர், எனக்கு எப்படி இவ்வளவு பெரிய நன்மை, எனக்கு நம்ப முடியல பிரதர். ஆண்டவர் செய்ய போறார் பிரதர். ஆமென். சத்துருக்களின் பாளையங்களை கொள்ளையிடுவீர்கள். ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். எனவே 3 விஷயம், சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள், சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள், சத்துருக்களை நீங்கள் கொள்ளையிடுவீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.